அண்மை செய்தி. ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதிகாரிகளை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. அதிகாரிகளை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். தமிழ்நாடு அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிஐயில் விசாரணையில் எந்த முன்னேற்றம் இல்லாததால் சிபிஐயிடமிருந்து மாற்றி தமிழக காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ராமஜெயத்தின் சகோதரர் ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி டிஜிபி கண்காணிப்பில் தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால விசாரணை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக காவல்துறையின் சார்பில் ஆஜரான மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா இந்த வழக்கில் பல்வேறு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு கொலைக்கான உள்நோக்கங்களும் ஆராயப்பட்டு விசாரணையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டாலும் தொடர்ந்து தொய்வின்றி விசாரணை நடைபெற்று வந்ததாகவும் தற்பொழுது அவர் கடலூர் மாவட்ட எஸ்பியாக பணிமாற்றம் செய்திருப்பதால் விசாரணை பாதித்துள்ளதாகவும் அவருக்கு பதிலாக திருச்சி அல்லது திருச்சிக்கு அருகில் உள்ளவர்களை விசாரணை அதிகாரிகளாக நியமித்தால் வழக்கின் விசாரணைக்கு எளிதாக இருக்கும் என கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடலூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட எஸ்பி ஜெயக்குமாருக்கு பதிலாக திருச்சி டிஐஜி, தஞ்சாவூர் எஸ்பி ஆகியோரை கூடுதலாக நியமித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளுடன் இணைந்து விசாரணையை மேற்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.